அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஆடி மாதம் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அண்ட் செவ்வாய் பார்வை உங்க ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு தேடி வரப்போகுதுங்க. ஸோ அது தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும். ஸோ நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்க அப்படின்னா, இதனால வரைக்கும் என்னடா தொழிலே நம்ம ஒரு கஷ்டத்திலே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு ஆர்டரும் நம்மளுக்கு கிடைக்கல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அப்படியே மந்தமாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். புதிய டீல் ஒண்ணு நீங்க கையெழுத்து போட சைன் பண்ண போறீங்க. கண்டிப்பா புதிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஸோ அதே மாதிரிதான் வேலையிலும். ஸோ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி நம்மளோட உழைப்பு, நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாமே நம்ம போட்டாலும் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியமும் இருக்கவே இருக்காது. அதாவது நம்ம வேலை செய்யறது அதிகமா இருக்கும், சம்பளம் வாங்குறது கம்மியா இருக்கும். ஸோ அப்படி இல்லாம நம்மளோட வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ என்னால நம்மளுக்கு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இவன் இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் செய்ய மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருக்கீங்க. ஸோ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா வரும். ஸோ நீங்க இருக்கிற போஸ்ட்டை விட கண்டிப்பா நீங்க ஒரு மே போஸ்ட்டுக்கு போட போறீங்க. ஸோ அது எந்த துறையா இருந்தாலும் சரி, உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இன்கிரிமெண்ட். ஸோ நார்மலா ஒரு 3 months ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க, இல்லை இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் 2025 உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹை அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ உங்க உழைப்பு, நீங்க ஹார்ட் ஒர்க், நீங்க இதனால வரைக்கும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. கண்டிப்பா மேலதிகாரி உங்களுக்கு பாராட்டுவாங்க. இல்லை மேலதிகாரி இல்லைனாலும் நீங்க பாஸே டைரக்டா கண்டிப்பா இந்த பரவாயில்லப்பா, இந்த பையன் நல்லா வேலை செய்யறான், கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு ஹை போஸ்ட் உங்களை நம்பி நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. கண்டிப்பா புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. ஸோ வியாபாரத்துல அதே சொன்ன மாதிரி தான். வியாபாரம் தொழில் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புதிய டீல் சைன் ஆகலாம். ஸோ உங்களோட இதனால வரைக்கும் இருந்த ஒரு நிதி நிலைமைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வருமானங்கிறது ஒரு கனி உடைய ஒரு மந்தமாவே தான் இருக்கு. ஸோ அது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு அப்புறம், இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு உயர்வை தான் கொடுக்குங்க. புதுசா டீல் ஆகும். சேல்ஸ் ஆகாம இருந்தா கண்டிப்பா நிறைய சேல்ஸ் ஆகும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலைமை தாங்க வர போதுங்க. ஸோ பணம் இப்போ இன்கம் வர வர உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஸோ நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம இந்த சில சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆனா செலவுகள் கண்டிப்பா இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. ஸோ அது நீங்க வீண் செலவு, பெரிய செலவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான செலவா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கும், இல்ல புதுசா ஏதாவது லேண்ட் வாங்குறதா இருக்கும், இல்ல புதுசா ஏதாவது வீடு வாங்குறதா இருக்கும், இல்ல வண்டி வாகனம் ஏதாவது வாங்குறதா இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான செலவா தான் வரமை போகுதுங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு செலவும் இந்த மாசம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல உங்களால எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணிக்கீங்க. ஸோ கடன், இதனால வரைக்கும் நீங்க கடன் பட்டிருந்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கிட்ட கடன் வாங்கி கடன் கட்ட முடியாம நிறைய அவமானங்கள் கண்டிப்பா நிறைய பேர் கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் வாங்குறது, இன்னொரு கடன் அடிக்கிறது, இன்னொரு கடன் வாங்குறது. ஸோ இது மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வரைக்கும் அப்படியே மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. அது பிசினஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல பணம் வாங்கி போடுவீங்க, அது டெவலப்மெண்ட் ஆகாம இருக்கும், அதனால கடன்பட்டு போயிருப்பீங்க. ஸோ நெருங்கிய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை நண்பர்களா இருக்கட்டும், அவங்களுக்கே பதில் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நிதி நிலைமை இப்போ மாறப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கணிசமா பணம் உயர்வு ஏறப்போகுது. கண்டிப்பா நீங்க பழைய கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட போறீங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த மாசம் ஏதோ ஒரு கடனை நீங்க கட்டி முடிப்பீங்க. கண்டிப்பா இந்த இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு பழைய கடனை கட்டி முடிப்பீங்க. ஒரு சில பேர் கடன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்த கடன் திருப்பி வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் போயிட்டே இருப்பாங்க. ஸோ கடன் நம்ம கொடுத்தோம்,
கொடுத்த ஃப்ரெண்ட்ஸா இருப்பான், இல்ல உறவினரா இருப்பாங்க. ஸோ சொந்தக்காரங்களா இருப்பாங்க. சொந்தக்காரர்கிட்ட எப்புட்றா கேட்கறது, இல்ல நண்பர்கிட்ட எப்புட்றா கேட்கறது அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி இருந்திருக்கலாம். ஸோ இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நண்பனாச்சே, நம்ம சொந்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். குடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்க முடியாம, நீங்க வாங்குன இடத்துல நீங்க கடன் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட கடன் குடுத்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் பணம் திருப்பி வரத்துக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஸோ முழுசும் வருதா இல்லையோ, கண்டிப்பா கொஞ்சமாச்சும் பணம் வரவு திருப்பி உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நிதி நிலைமை, பண வரவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பழைய கடன்லாம் திரும்பி வரும். ஸோ குடும்பத்துல பொறுத்தவரைக்கும் நீங்க சின்ன சின்ன அதான் சொன்னானே பார்த்தீங்களா, குடும்பத்துக்காக நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க கண்டிப்பா. ஏதோ பொருள் வாங்குறது, இது மாரி ஏதாவது ஒரு குடும்பத்துல புதுசா ஏதோ ஒரு பொருள் வாங்குறதா இருக்கும். இல்ல வேற ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க்கா இருக்கும். ஸோ ஏதோ ஒண்ணு உங்க வீட்டுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து குடும்பத்துல வந்து கண்டிப்பா வந்து மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. உறவினர் வகையில சில சந்தோஷமும், அதாவது சொந்தக்காரங்களாம் வந்துட்டு என்னடா இவன் இந்த நாள் வரைக்கும் இப்படி இருந்தானே, எதுவுமே பண்றது இல்லையே, கவனிக்கிறதே அப்படின்னா, கண்டிப்பா உங்களை பத்தி சொந்தக்காரங்க கண்டிப்பா இந்த நாள் வரைக்கும் பேசாதவங்க கண்டிப்பா உங்களை பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதம் கண்டிப்பா வந்து பேசுவாங்க. நண்பர்களால உங்களுக்கு வந்து ஒரு நன்மை உண்டாகும். அவங்களால ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். கண்டிப்பா நண்பர்களால ஒரு ஆர்டரா இருக்கட்டும், இல்ல புதிய வேலையா இருக்கட்டும், கண்டிப்பா அவங்க மூலியமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒரு நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்க வந்து இது புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடி 18க்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நல்லதா இருக்கும். ஆஹ் அந்த தொழில் ஆரம்பிக்கும் போது தயவு செய்து வேற யாரையும் நம்பி ஒப்படைக்காம நீங்களே போய் நேர்ல எந்த ஒரு ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நேர்ல போய் பார்த்துட்டு டாக்குமெண்ட் சைன் பண்றதா இருக்கட்டும், சார் பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்களே வந்து கையாளணும். ஸோ கீழ இருக்கிறவங்க, இல்ல நண்பர்கள், இது மாதிரி உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து யாரையும் நம்பி போக வேண்டாம். ஸோ நீங்க வந்துட்டு டைரக்டா போயிட்டு நீங்க பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா ஏதாவது ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு இந்த வீடு மாற்றம் இருக்கலாம். இந்த ஆடி மாசத்துல பொதுவா சொன்னா ஆடி மாசத்துல வந்து வீடெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஸோ இந்த ஆடி மாசம் இல்ல ஆகஸ்ட் மாசம், இந்த ஆகஸ்ட் மாசம் அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு வீடு வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி நீங்க வீடு சேஞ்ச் பண்ணும்போது அக்கம் பக்கத்துல பழகும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. எடுத்தோடனே நம்மளை பத்தி எல்லாமே வந்து அவங்கள்ட்ட வந்து ஈஸியா சொல்லிடக்கூடாது. ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சில நரம்பு நரம்பு சம்பந்தமா, இல்ல மூட்டு வலி, கை கால் வலி, ஸோ இது மாதிரி சின்ன சின்னதா, அதாவது ரொம்ப பெருசா சொல்ல முடியாது, சின்ன சின்ன வரலாம். நரம்பு சுளிக்கிறது, இல்ல கை கால் திடீர்னு கை கால் வலிக்கிறது, ஸோ இது மாதிரி வரலாம். ஸோ மற்றபடி மன அழுத்தம் வந்து இந்த மாசம் வந்து கண்டிப்பா குறையுங்க. ஏன்னா இதனால வரைக்கும் எதுவுமே வந்து கிடைக்கலையே, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன கஷ்டத்துல இருந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த மாசம் மன மன கஷ்டம் வந்து குறையுங்க. சின்னதா ஒரு யோகா, இல்ல தியானம், ஒரு டைம் கிடைக்கும் போது வீட்லயே நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க உடல் ஆரோக்கியமா இருக்குங்க. ஸோ நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்ல ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா முருகன் கோயிலுக்கு, அது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல, அதான் சொன்ன புதிய வரவுகளை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. கண்டிப்பா நன்மையே வந்து நடக்கும். ஸோ இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21, அதாவது ஜூலை 21 அண்ட் 27. அத ஆடி 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து ஆகஸ்ட் 3 அண்ட் ஆகஸ்ட் 14. ஸோ இந்த 4 நாட்கள் வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது புதுசா நீங்க ஆரம்பிக்கணும், ஏதாவது அடித்தளம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 டேட்ல நீங்க ஏதாவது ஒரு டேட்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க. கண்டிப்பா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகப்பெருமான் நான் சொல்ல, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்க வந்து வழிபட்டுட்டு அதை நீங்க வந்து செயல்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ ஒரு கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்லாம் இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜூலை 24, ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 10. ஸோ இந்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது புதுசா நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா கையாள வேண்டும். ஸோ விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றமா
கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. ஸோ என்னடா இவ்வளவு நாள் நம்ம வந்து கஷ்டத்திலே தான் இருக்கோம், இப்ப எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நீங்களே வந்து உணர போறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் வந்து கண்டி அது நடக்க போறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே வந்து ஒரு புரியும். கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம்.